நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை ரொம்ப சூப்பரா சுமூகமா வந்து எந்த பிரச்சனைகளுமே இல்லாம ரொம்ப அமைதியாக தேர்தல் ஆணையம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமாக வந்து திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. புதிதாக வந்த கட்சி தாவேக வந்து தனக்கான ஒரு அங்கீகாரத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. இந்த தனி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் ஆனா அடுத்த சிஎம் விஜய் தான் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் வரலாறு காணாத எம்ஜிஆர்னாலேயே முடியாத ஒரு சாதனையை விஜய் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாப் ஹைலைட் நியூஸ். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதுவா, இரண்டு திராவிட கட்சிகள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் ஒவ்வொரு தேர்தலையும் தொடர்ந்து பிரதிபலிக்கும். 2016 எலெக்ஷன்ல இரண்டாவது முறையும் அதிமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் மக்கள் நல கூட்டணி உருவானதுதான். அந்த மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் நீடித்திருந்தால் மக்கள் நல கூட்டணியை மக்கள் அங்கீகரித்திருப்பார்கள். காரணம், அங்க வந்து ஒரு கரிஸ்மாட்டிக்கான பெரிய லீடர் இல்ல. விஜயகாந்த் தன்னிலையில் இருந்து கீழே போயிருந்தார். அப்ப அதிமுக கூட்டணி போய் எதிர்கட்சி தயாரை ஜெயிச்ச எம்எல்ஏக்களே வெளியே போய் அவருடைய ஓட்டு பலம் இழந்து வந்திருந்தப்ப பலம் இழந்த விஜயகாந்த் இந்த மக்கள் நல கூட்டணியில இருந்தார். மக்களுக்கு எப்போதுமே ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் மேலதான் ஈர்ப்பு இருக்கும். கண்டிப்பா அந்த லீடர் என்ன கொள்கை நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்பதை குறித்துதான் தேர்தல் முடிவுகள் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனா தன்னுடைய கொள்கை என்ன என்று அப்படின்னு மக்களுக்கு வந்து பெரிதாக விஜய் விளக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? மக்கள் வந்து கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் பார்த்தெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கப்பா, ஓட்டு போடலாமா? நமக்கு பிடித்த ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்ததோடு அல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்து ஒரு பேக்கேஜா கையில கொடுத்தார். எனக்கு திராவிட கட்சிகளும் வேண்டாம், எனக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. அத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அந்த நிலைப்பாட்டில தான் திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார். ஆனா சீமான மக்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணமாக நான் பார்ப்பது, அவர் தமிழ் தேசியம் என்ற பெயரில் பிரிவினைவாதத்தை பேசுகிறார் என்று மக்கள் நிராகரித்தார்கள். திராவிட தேசியம் போன்றே தமிழ் தேசியமும் இந்த மாநிலத்திற்கு கெடுதலை உண்டாக்கும் என்று மக்கள் நினைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அதனாலதான் சீமானை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் விஜயை ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, சீமானுக்கு கூடிய கரிஸ்மாவை விட விஜய்க்கு கரிஸ்மா தமிழக மக்களிடையே பெருசா இருக்குது. அவருடைய சினிமா புகழ் மக்கள்கிட்ட அவரை எளிமையா கொண்டு போய் சேர்த்துருச்சு. அவருடைய சினிமா புகழ் அவருடைய சின்னத்தை எளிமையா கொண்டு போய் சேர்த்துருச்சு. அப்படிதான் நான் பாக்குறேன். இதுல வந்து ஒட்டுமொத்தமா என்னோட கணிப்பு என்னன்னா, விஜயோட வாக்கு வங்கி 10%. அது மாற்றுக்கிறதுல அதை வச்சு அதை அடிப்படையா வச்சுதான் அனைத்து செப்பாலஜிஸ்டும் இதுல தோத்து போயிருக்காங்க. ரங்கராஜ் பாண்டே உட்பட துக்ளக் இதயா உட்பட அத்தனை பேரும் தோல்வியை தழுவியதற்கு காரணம் விஜயோட ஓட்டு வங்கி 10-12% தான் நினைச்சாங்க. அதுதான் உண்மை. அவர் பெற்றிருக்கக்கூடிய இந்த 34-35% என்பது விஜயின் வாக்கு வங்கி இல்லை. அந்த சதவீத வாக்கு என்பது கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியும் சரி, அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியும் சரி, ஓட் டிரான்ஸ்பர் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். திமுக காரங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடல, சிறுத்தைக்காரங்க திமுகவுக்கு ஓட்டு போடல, காங்கிரஸ்காரங்க திமுக ஓட்டு போடல, திமுக காரங்க காங்கிரஸ் ஓட்டு போடலங்கிறது போல திமுக கூட்டணியில் இருந்த நிலை போன்றே அதிமுக கூட்டணியும் இருந்ததோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. என்டிஏவிலையும் ஓட் டிரான்ஸ்பர் நடக்கல நான் வந்து சந்தேகப்படுறேன். ஏன்னா என்டிஏ 2024 வாங்கின ஓட்டு 18%, அகில இந்திய அதிமுக வாங்கிய ஓட்டு சதவீதம் 22, 18-22 40% வாக்கை என்டிஏ வாங்கி இருக்க வேண்டும். என்டிஏ அந்த 40% வாக்க வாங்கல. என்டிஏவில் இருந்த 2024 என்டிஏ கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் அதிமுக தான் இருந்துச்சு. சார், நீங்க சொல்வது போல வந்து அதிமுக வந்து
ஆட்சி அடுத்தது எதிர்க்கட்சியா கூட அமையல அப்படிங்கும்போது அதிமுக கிட்ட இருந்து வாக்கு வங்கி குறையவே இல்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்கு. அப்புறம் எப்படி வந்து இவங்க கிட்ட இருந்துதான் ஓட்டு போயிருக்குன்னு சொல்றீங்க நீங்க? 22% பாராளுமன்ற தேர்தல்ல வாங்கினாங்களா இல்லையா? ஆமா வாங்குனாங்க. 18% என்டிஏ வாங்கினுச்சா இல்லையா? ஆமா. ரெண்டையும் கூட்டினா 40% ஆச்சா? ஆமா. இப்ப அதிமுக கூட்டணி வாங்கியிருக்கிறதே 29% தான்மா. ஆமா. 29% என்டிஏ வாங்கியிருக்கு. பிஜேபி, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமா சேர்ந்து 29% தான் வாங்கியிருக்காங்க. அந்த 21% மேல 40 கூட்ட 11% வாக்கு இருக்கு இல்லையா? ஓகே. அந்த 11% வாக்கு தான் என்டிஏ வாங்கின வாக்கு. திமுக, அதிமுக வேண்டாம் என்று என்டிஏக்கு வாக்களித்த வாக்காளர்கள் நான் பாக்குறேன். இல்ல இப்ப நீங்க சொல்வது போல பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து 10% தான். பட் வந்து மத்தது எல்லாமே வந்து மத்த கட்சிகள் கிட்ட இருந்துதான் வந்திருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா அதை ஏத்துக்கலாம். இருந்தாலும் ஆனா வந்து எனக்கு விஜய் தான் வேணும், திராவிட கட்சிகள் வேண்டாம், என்டிஏ கூட்டணியே வேண்டாம், பாஜக வேண்டாம், எனக்கு விஜய் வேணும், புதுசா ஒரு கட்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பு அப்படிதான் பார்க்கப்படும், அப்படித்தான் பேசப்படும். அதுல மாட்டு கருத்து இல்ல. முதல்ல இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறப்ப நான் விஜய்க்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப சொல்லிடுறேன் அந்த வாழ்த்தை. விஜய்க்கும் விஜய்க்காக அறுபாடுபட்ட விஜயனுடைய ரசிகர்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார். ஆனா இதனில நீங்க சொல்றது என்னன்னா 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், புதுசா ஒருத்தர் வேணும்னு போடுற ஓட்டு இருக்குல்ல, அந்த அதான் அடிப்படையில 3 பேட்டல்ல ஓட்டு வாங்கியிருக்காரு விஜய். முதல் பேட்டன் திராவிட கட்சிகள் வேண்டாம் என்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் இருந்த மக்கள் விஜயை தேர்ந்தெடுத்தார்கள். கண்டிப்பா. இரண்டாவது திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஒன்றை ஒன்று காலை வாரி கொண்டன. நிச்சயமா. அதனால் ஓட் டிரான்ஸ்ஃபர் திமுகவில் உள்ளவங்க அதிமுக ஓட்டு போட மாட்டான், பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பா. காங்கிரஸ்காரன் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா திமுக ஓட்டு போட மனநிலை இல்ல காங்கிரஸ்காரனுக்கு. நிச்சயமா. அந்த தொகுதியிலெல்லாம் அவங்க விஜயை தேர்ந்தெடுத்தார்கள், விசிலை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. அதிமுக கூட்டணி என்டிஏவிலும் இது நடந்திருக்குதுன்னு நான் சந்தேகப்படுறேன். சார் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்ப 108 இடங்களை வந்து பெற்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய் அவர்கள். ஆனா இன்னைக்கு தனி பெரும்பான்மை அப்படிங்கறத வந்து அவரால் நிரூபிக்க முடியல. இன்னைக்கு கவர்னருக்கு வந்து அர்லேக்கருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாரு, 2 வாரங்களுக்குள் என்னுடைய பெரும்பான்மையை நான் நிரூபிப்பேன், அதற்கான கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே இவ்வளவு கால அவகாசங்களை எடுத்துக்கொண்டது இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வரலாறு. இந்த 2 வார கால அவகாசம் எதற்காக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 வார கால அவகாசம் குதிரை பேரத்தை பேசி முடிப்பதற்காக நான் நினைக்கிறேன். இப்போ தன்னுடைய ஆட்சி வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்போ மற்ற கூட்டணி கட்சிகளை வந்து தன்னோட இணைக்கும் பொழுது அதுவும் வந்து ஒரு தவறான ஒரு புரிதலாக தானே மக்கள் கிட்ட போய் சேரும். அதாவதுமா திமுக கட்சிகள்லாம் இவர்கிட்ட வர்றதுக்கு பேச்சுவார்த்தை துவக்கிவிட்டார்கள் என்று நான் கேள்விப்படுறேன். ஓகே. திமுகவை தவிர்த்தா, அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 14 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல. இந்த 14 சீட்டை இவர் கன்சால்டேட் பண்ணி இவர் ஆட்சி அமைச்சிடலாங்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் 2029 நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் திமுக அதல பாதாளத்திற்கு செல்லும் என்பதிலும் எந்த இருவேறுபட்ட கருத்தும் இல்லை. இதுல வந்து என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்கு விஜய்க்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும், ஆட்சி அமைக்கப்படும் என்று நம்புறேன். ஓகே. இவர் அறுதி பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு முன்பாக கவர்னர் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு ஒரு டெம்பரவரியா ஒரு சபாநாயகரை தேர்வு செய்வார்கள். அந்த சபாநாயகர் எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து முடித்த பிறகு புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது இந்த ஆட்சி நீடிக்குமா, நிலைக்குமா, நிற்குமா என்பது அப்போதான் புரியும். கண்டிப்பா. அது வரைக்கும் நமக்கு வந்து இன்டெஃபரன்ட்னா விஜய்க்கு யாரு சப்போர்ட் பண்றாங்க, டிவிகேவோட யார் யார் ஜாயின் பண்ண போறாங்கிறது தெரியாது. இன்னொரு ரூமர் கூட பேசப்படுது,
பிஜேபியை தவிர்த்த மற்ற அதிமுகவும் டிவிகேவும் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் என்பது போன்ற பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூட நான் கேள்விப்படுறேன். கண்டிப்பா அப்படி அமைய வாய்ப்பு எது இருக்கு எப்படியோமா நினைக்கிறீங்களா? எது எப்படியோமா ம். இது இந்த தேர்தல்ல நான் பாக்குற ஒரு முக்கியமான பார்வையை சொல்லிடுறேன். ம். இதுல விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். கண்டிப்பா. திமுக 2ஆம் இடம் வந்திருக்கிறது. அதிமுக 3ஆம் இடம் சென்றிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இதில் வெற்றி பெற்றது எங்கள் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தான் வெற்றி பெற்றிருக்காரு நான் நினைக்கிறேன். எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா அவர் எந்த அவர்தான் தொகுதியிலுமே நிலைப்பாட்டு. போட்டியிடலையே. அதான் அவர் எலெக்ஷன்ல போட்டி போடல. ஆ. எலெக்ஷன் மூடு அவர் கணிச்சிருந்தாரு. ஆ. எலெக்ஷனோட மூடு கணிச்சிருந்தாரு. அவருதான் நிலைப்பாட்டை எடுத்தால் 2 திராவிட கட்சிகள் வேண்டாம், நம் தனித்து இயங்குவோம் என்ற நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ம். ஆனால் அவரது உள்கட்சி எதிரிகள்லாம் ஒன்றிணைந்து பாராளுமன்ற தேர்தலில் திமுக இத்தனை % வாங்கிடுச்சு, நம்ம இத்தனை % வாங்கணும், 2 பேரும் சேர்ந்து 15 MP கிடைச்சிருக்கும், 10 MP கிடைச்சிருக்கும் என்பது போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து ஒதுங்கி கொள்ள சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்க. அவர் எடுத்த ஸ்டாண்டு தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. அந்த ஸ்டாண்ட்ல நின்றுதான் விஜய் வெற்றி பெற்றிருக்காரு. அதே ஸ்டாண்ட்ல அண்ணாமலை நின்று இருந்தா அண்ணாமலையா விஜயா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குமா எழுந்திருக்காதா? கண்டிப்பா. மக்கள் மன்றத்தில் அது பிரதிபலிச்சிருக்குமா அமைச்சிருக்காதா? நிச்சயமா அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அப்படி ஒரு நிலைப்பாட்டில் அண்ணாமலை தலைமையில் ஒரு என்டிஏ ஃபார்ம் பண்ணி ஒரு கூட்டணி அமைத்திருந்தால் இந்த 108 என்கின்ற இலக்கை விசில் பெற்றிருக்காது என்று நான் நம்புறேன். திரு விஜய்க்கு இருக்கக்கூடிய சினிமா கரிஸ்மா அண்ணாமலைக்கு கிடையாது. ஆனால் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான கரிஸ்மா விஜய்க்கு 1% கூட கிடையாது. சோ மக்கள் எடை போட்டு பார்க்கறப்ப இந்த 2ஐயும் சமமா எடை போட்டு பார்த்தார்கள் என்றால் அண்ணாமலை தலைமைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த தேர்தலில் உருவாகி இருக்குமோ அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன், அப்படின்னு நான் எண்ணுறேன், அப்படின்னு நான் கணிக்கிறேன். சோ இதுல அண்ணாமலை அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி சென்றிருக்க வேண்டுமோ என்கின்ற எண்ணம் எனக்கு மேலோங்கி இருக்கிறது. இருந்த போதிலும் கூட்டணி கட்சிகளுக்காக நாங்கள் கடுமையாக உழைத்தோம். அதிமுக செய்த சாதனைகளை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தோம். 4.5 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனைகள்லாம் பட்டி தொட்டி எங்கும் நாங்கள் கொண்டு போய் பிரச்சாரமாக கொண்டு போய் சேர்த்தோம். மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தன்னை புத்துணர்ச்சியுடன் தகவமைத்துக் கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். இன்னைக்கு விஜய்க்கு 10 சீட் வேணும் அப்படிங்கும் பொழுது பாமக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்களே சார், அது உண்மையா? எது வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் யாரு கூட வேணாலும் போகலாம். திமுக போவாது, திமுக மட்டும் போவாது. பிஜேபியை சேர்க்க மாட்டாங்க. பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ தான் இருக்கு. கண்டிப்பா. அதனால திமுக போறதுக்கு விஜயோட போய் கூட்டணி மந்திரி சபை அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமா. ஏன்னா என்னோட எதிரி திமுகவா, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டினார் விஜய். அது உண்மை என்று மக்கள் நிரூபித்து இருக்கிறார்கள். 62 நடந்த 67 நடந்தது போலும் 72 நடந்தது போன்ற ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுதுன்னு சொன்னாரு. அதையும் மக்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். எனவே திமுக என்கின்ற ஒரு சக்தியை அளித்த ஒருவருடன் திமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஆனா இன்னைக்கு அதிமுக அதிமுகவும் அவரோட கூட்டணிக்கு போயிட்டா அவரு சேஃபர் சைடுல ஆயிடுவார். இப்போ ஐஎம்எல் 2, கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தை 2, காங்கிரஸ் 5 நடப்ப ஒரு 7 கட்சி வரும். அது உள்ள கண்டிப்பா ஒருத்தவங்க கிழக்க போனா மேற்க போவார், மேற்க போனா கிழக்க போவார். ஒருத்தர் கண்ட்ரோல்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. பட் ஒரே கட்சி கிட்டத்தட்ட 40 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க அதிமுகவும் டிவிகே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைச்சால் அந்த கூட்டணி மந்திரி சபை எந்த சிக்கலும் இல்லாமல் 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும். அதற்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு அதை முன்னெடுப்பார், அதை ஏற்றுக்கொள்வார் என்று நமக்கு தெரியாது. பட் இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தால் 5 ஆண்டுகள் அது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா சார். ஏன்னா 5 ஆண்டுகள் அது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஏன்னா அந்த நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா துணை முதல்வராக எடப்பாடியார் வருவார் இல்லையா? துணை முதல்வரா வருவாரா? 4.5 வருஷம் முதலமைச்சரா இருந்தவர் இல்ல. அதுதான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். ஏன்னா அதிமுகவோட கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஒரே ஒரு கட்சி தான் உள்ள வரும் அப்படிங்கும் பொழுது ஒரு சிறப்பான ஆட்சி இருக்கும். ஏன்னா சட்டசபைக்குள்ள முதல் முறையாக போகக்கூடிய தாவேகா தரப்புல இருந்து அதிமுக ஒரு அனுபவம் பெற்ற ஒரு கட்சி அப்படிங்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க சொல்றது சரி. ஆனா இப்படி ஒரு ஆட்சி அமைப்பதற்கு, மக்களுக்காக அமைப்பதற்கு எடப்பாடியார் ஒற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
இதையெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா, தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வராக இருந்த 5 முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதன். 5 வருடம் முதல்வராக இருந்தவர் வந்து திரும்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சிவசேனா ஆட்சி அமைத்த பொழுது இவர் துணை முதலமைச்சராக இருந்தார். அதே போன்ற மனப்பக்குவத்துடன் போகலாம். 2வது வந்து விஜய்க்கு கீழே துணை முதலமைச்சராக இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உயரத்திற்கும் அவர் அரசியல் ஞானத்திற்கும் அரசியல் அவருடைய பலத்திற்கும் அது சரியாக இருக்குமான்னு தெரியல. அதனால துணை முதல்வர்ங்கிற கேட்டகரிக்குள்ள எடப்பாடி அவர்கள் செல்ல மாட்டார்கள். அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவார்கள். ஆதரவு தரலாம். துணை முதல்வரை வேற ஒருத்தர் ஆக்கலாம். பட் அரசியல்ல எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாமா? 3ஆம் தேதி இரவு 12 மணி வரை, 4ஆம் தேதி காலை 8 மணி வரை விஜய் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவார் என்று யாரும் கற்பனையில கூட நினைச்சு பார்க்கல. கண்டிப்பா. ஆனால் அது நடந்திருக்கிறது. அதே போல அரசியல்ல எந்த மாற்றம் வேண்டுமானாலும் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பாக்குறேன். என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு 7-8 கட்சியை சேர்த்துக்கிட்டு ஒரு 15 சீட்டை கன்சால்டேட் பண்ணி 122ங்கிற நண்பரை அடைஞ்சு 118 என்கின்ற மேஜிக் நம்பரை கன்சால்டேட் பண்ணிட்டு ஒரு ஆட்சி அமைத்தால் அந்த 7 கட்சிகளும் 7 விதமாக பிடித்து இழுக்கும். அது ஆட்சி நிலைத்து நிற்பதற்கு வாய்ப்பை உருவாக்காது. ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப கூட்டணியில ஒரே கட்சி இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கூட்டணி ஆட்சி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது போல நான் ஃபீல் பண்றேன். என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. அதிமுக அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்பது எனக்கு தெரியாது. எதிர்கட்சியாக செயல்படுவதால் நம்ம கட்சியின் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அதிமுகவுக்கு. அதனால ஒரு திராவிட கட்சி, அண்ணாமலை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன்ல நடந்த ஒரு பேட்டியில சொன்னார், ஒரு திராவிட கட்சி நீர்த்து போவதற்கான சூழலை 2026 தேர்தல் உருவாக்கும் சொன்னாரு. அதற்கான கால்கோள் விழா இந்த தேர்தலில் நடத்தப்பட்டு இருப்பதாக நான் நம்புறேன். இதுல வந்து இப்ப அடுத்த செனாரியோ எப்படி மாறணும் தேர்தல் தமிழக அரசியல் களம்னா, அடுத்து எதிர்க்கட்சி தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார் என்பது போன்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவி இருக்கிறார். அப்ப உதயநிதி ஸ்டாலின், விஜய், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை என்கின்ற ஒரு கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு இங்கு உருவாகும் பட்சத்தில் தனது அரசியல் ஆளுமையாலும் தனது ஞானத்தாலும் தனது அறிவு கூர்மையாலும் அண்ணாமலை இவங்க 2 பேரையும் பீட் பண்ணி பிஜேபியை மேலே கொண்டு வருவார் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக என் கண்ணுக்கு படுது. அரசியல் காலம் அமைய வேண்டும் என்று நான் விரும்புறேன். இல்ல சார், இப்போ எல்லாருக்கும் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வருவார், திரும்பவும் மீண்டும் வருவார், ஒரு புரட்சியை உருவாக்குவார் அப்படிங்கறது வந்து எந்த விதத்துல நீங்க சொல்ல வரீங்க? ஏன்னா அவர்தான் அவரது பாஜக மட்டும் உறுப்பினராக தொண்டனாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு எந்த பதவியும் இல்லை அப்படிங்கும் பொழுது எப்படி இந்த வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் மீண்டும் அவரை மாநில தலைவராக்கி ஒரு 15 வருஷம் கன்சால்டேட்டா 15 வருஷத்துக்கு அண்ணாமலை சார் தான் தலைவர் உருவாக்கிட்டா இது நடக்கும்னு நான் நம்புறேன். அது நடக்குமா நடக்காதா, மேலிட தலைமை என்ன முடிவெடுக்க போகுது, மேலிடம் என்ன சொல்ல போகுதோ அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன் நானு. அப்படிதான் அண்ணாமலையும் தன்னை பிரகடனப்படுத்துகிறாரு. ஏன் ஆசை இப்படியா இருக்குன்னு சொல்றேன். சரிங்க சார், எனக்கு என்னன்னா கொளத்தூர்ல ஒரு சாதாரணமா அது வந்து பெரிய அளவில் வந்து பிரபலமாகாத ஒரு நபரோட வந்து கொளத்தூர்ல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தோல்வியை தழுவி இருக்கிறாரு. இந்த தோல்வியை வந்து எப்படி என்ன சொல்ல வருது திமுகவுக்கு மக்களுக்கும்? அதாவதுமா அரசியல் இதுல வந்து தோத்துக்கிறதுக்கான ஒரு புயல் அடிச்சிச்சு. அந்த தொகுதியில கிட்டத்தட்ட எஸ்ஐஆர்ல 45,000 வாக்காளர்கள் விடுபட்டிருக்கிறாங்க. ஆமா. இது எல்லாத்தையும் டாட் கனெக்ஷன் பண்ணி பார்த்தாக்கா இதனுடைய உண்மை சொரூபம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்காக ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னா நான் பார்க்கல. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த தோத்து போனது ஸ்டாலினுக்கு அவமானம். ஸ்டாலினுக்கு அவமானம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவமானம். அந்த கட்சியினுடைய தலைவரும் தோற்று போயிருக்கிறார், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தோற்று போயிருக்கிறார். அப்ப அந்த கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய ஹயராக்கியை பாத்தீங்கன்னா தலைவர், பொதுச் செயலாளர் 2 பேரும் கடுமையான தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். எனவே இது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு. இது திமுகவிற்கும் அதன் தலைமைக்கும் ஏற்பட்டுள்ள அவமானம்.
ஆனால் அதனால திமுக அழிஞ்சு போயிடும், திமுக ஒழிஞ்சு போயிடும் நான் சொல்ல வரல. இதற்கு மேல் திமுக எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறது, அவர்கள் எப்படி மக்களை அணுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் முடிவு செய்யணும். இன்னமும் மீடியா அவர்களது சுய கட்டுப்பாட்டில் தான் இயங்குகின்றன. 4.5 ஆண்டுகளில் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்து, கட்சியின் அடிமட்ட தொண்டனாக இருந்து, பேரூராட்சி மன்ற தலைவராகி, எம்எல்ஏ ஆகி, மினிஸ்டர் ஆகி, 15 ஆண்டுகள் மந்திரியாக இருந்து, ஒரு பீரியட் எம்பியாகவும் பணியாற்றி, ஆட்சி கட்டிலுக்கு வந்த எடப்பாடியாரை 45,000 போராட்டங்கள் மூலமாக வீழ்த்தி காட்டியது திமுக தனது மீடியா பலத்தால. இந்த எந்த சக்தியும் இல்லாமல் சினிமா என்கின்ற ஒரு மாயை தோற்றத்தை வைத்துக்கொண்டு, அதன் மூலம் கிடைத்த புகழை வைத்துக்கொண்டு ஒரு வெற்றியை எந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் இல்லாத, ஆட்சி அதிகாரம் என்னவென்றே தெரியாத, புரியாத ஒரு நபர் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறார். இந்த வெற்றியின் மூலம் அவர் என்ன மாதிரியான ஆட்சியை கொடுக்க போகிறார், திமுகவும் திமுகவினுடைய மீடியா கைக்கூலிகளும் இணைந்து இவரை எப்படியெல்லாம் பாடாக படுத்த போகிறார் என்பதை வரும் காலங்கள் நமக்கு நிரூபிக்கும். ஆனா இதுல இருந்து எப்படி இவர் மீண்டு வரப்போறாருங்கிறதா பெரிய $1,000,000 கேள்வி. எனக்கு என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பியூரோகிராட்ஸ் தான் ஆட்சி செய்தார்கள். IASகளும் IPSகளும் தான் ஆட்சியை நடத்தினார்கள். இதை நீதிமன்றமே ஒரு முறை சுட்டி காட்டியிருக்கிறது. மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகளும் பியூரோகிராட்சியின் ஆட்சி தான் நடக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஆட்சியை எப்படி ஒரு கவர்மெண்ட் நடத்தணுங்கிற விஷயங்கள்லாம் விஜய்க்கோ வேற யாருக்குமோ அந்த கட்சியில உள்ளவங்களுக்கு தெரியாது, செங்கோட்டையனை தவிர்த்து. சார், எனக்கு இன்னொன்னு என்னன்னா, நீங்க IAS சொல்லும் பொழுது இப்போ அதாவது திருச்சியிலையும் பெரம்பூர்லயும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பதவி, அதாவது திருச்சி தொகுதியில இருக்கக்கூடிய தன்னுடைய MLA பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறது தான் கட்டாயத்துல இருக்கிறாரு. அப்போ அதை அந்த இடத்தில் சகாயம் IAS அவர்களை ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி, IAS அதிகாரியை தான் அந்த இடைக்கால தேர்தலில் நிக்க வைக்க போறதாக, அவருக்கு அரசியல் ஆலோசகர் பதவி வழங்க போவதாக ஒரு தகவல் நேற்றிலிருந்து பரவிட்டு இருக்கு. இது அப்படியான ஒரு ஆட்சி, அப்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்குமா? ஏன்னா சர்க்கார், விஜய் நடித்த படத்தில் சர்க்கார்ல அந்த ஒரு IAS அதிகாரியை தான் குறிப்பிட்ட ஆட்சியில் உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு சர்க்கார் இங்க ரியல்ல வரப்போகுது அப்படிங்கறத ட்ரெண்டிங் நியூஸா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சினிமாவுல இருக்கக்கூடிய ஒரு நடிகராக நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எனக்கு புரியலமா. இது தன் ஆளுமையை விஜய் செயல்படுத்த வேண்டுமே தவிர IASகள் IPSகள் பின்னால் ஓடுவது என்பது சரியான செயலாக இருக்காது. அப்ப தனக்கு ஆளுமை இல்லை என்று விஜய் சந்தேகிக்கிறார். அதனாலதான் ஒரு IPS அதிகாரியை ஏதோ ஒரு தொகுதியில ரிசைன்மெண்ட் அங்க நிக்க வச்சு, அவரை வச்சு ஆலோசகரை வச்சு கட்சியை நடத்தலாம்னு முடிவு பண்றாரு, ஆட்சியை நடத்தலாம்னு முடிவு பண்றாரு. இது எந்த அளவுக்கு பலன் தரும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு விஷயம், இன்னொரு 100 நாட்கள் விஜய் ஆட்சி அமைத்த பிறகு 100 நாட்கள் அவரை பற்றி விமர்சனம் செய்வதை தயவு செய்து எல்லாரும் யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். நாங்களும் செய்ய போறது இல்லை. 100 நாட்களில் அவர் எப்படிப்பட்ட சூழலை உருவாக்க போகிறார் தமிழ்நாட்டு அரசியல்ல, அவருடைய மொழிக் கொள்கை என்ன, அவருடைய பொருளாதார கொள்கை என்ன, அவர் என்ன மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்க போகிறார், அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி முன்னெடுக்க போகிறார், தமிழ்நாடு கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை எப்படி மாற்றப் போகிறார், அவரது மொழிக் கொள்கை என்ன, அவர் திமுகவின் 2.0 ஆட்சியாக தான் இவர் மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க போகிறாரா, அல்லது மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து ஆட்சி கட்டளை நடத்தி வளர்ச்சிக்கு முன்னெடுக்க போகிறாரா என்பதையெல்லாம் 100 நாட்கள்ல நமக்கு ஓரளவு லைன் தெரிஞ்சிடும். பிறகுதான் விஜயின் ஆட்சியையும் நான் வச்சு செய்ய முடியும். இதுல எனக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை என்னன்னா, தமிழை பேச தெரியாத, தமிழை உச்சரிக்க தெரியாத, பார்த்து கூட ஒரு பேப்பரை பார்த்து படிக்க கூட வாயை கற்ற புஷியானது போன்றவர்கள் எல்லாம் நாளை அமைச்சராகி நம்மளை ஆளப்போகிறார்கள் என்ற தலையெழுத்தை எண்ணி ஆண்டவனிடம் நான் முறையிட்டு நொந்து கொண்டிருக்கிறேன்.